மிரட்டலான விடாமுயற்சி ட்ரெய்லர். அஜித் சொன்ன வார்த்தை. கோலிவுட்டின் டாப் ஹீரோக்களில் ஒருவரான அஜித் கையில் இப்பொழுது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் இருக்கின்றன. விடாமுயற்சி படத்திலிருந்து எந்த அப்டேட்டும் வெளியாகாமல் இருக்கிறது. அஜர்பைஜனில் முதல் ஷெட்யூல் ஷூட்டிங் முடித்த கையோடு சென்னை திரும்பிய அஜித் முழு உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு அவருக்கு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. காதில் இருந்து மூளைக்கு செல்லும் நரம்பில் சிறு கட்டி இருந்ததால் அந்த ஆபரேஷன் நடந்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடல் நலம் தேடிய அஜித் குமார் தனது மகனின் பள்ளிக்கூட நடந்த விழா தனது மகனுடன் புட்பால் விளையாடியது என இருந்தார். இதனை அடுத்து வழக்கமாக அவர் செய்யும் பைக் டூரையும் மீண்டும் தொடங்கினார். அது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியாகி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகின. சூழல் இப்படி இருக்க விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் மீண்டும் அஜர்பைஜனில் தொடங்கியது. சில நாட்களுக்கு முன்புதான் அந்த ஷெட்யூல் முடிந்தது. அதனை சுரேஷ் சந்திராவும் உறுதிப்படுத்தி இருந்தார். மேலும் சென்னை திரும்பி இருக்கும் படக்குழு இன்னும் சில காட்சிகளை சென்னையில் வைத்தோ அல்லது வேறு மாநிலத்தில் வைத்தோ படமாக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடுமையான ட்ரோலை சந்தித்தது. அதற்கெல்லாம் பதிலடி தரும் விதமாக அமைந்திருந்தது படத்திலிருந்து வெளியான அடுத்த போஸ்டர். அதில் அஜித் படு ஸ்மார்ட்டாக தலைமுடிக்கு டை அடித்துக் கொண்டு த்ரிஷாவின் பின்னால் நின்று கொண்டிருந்தார். அடுத்தடுத்து அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்டோரின் போஸ்டர்கள் வெளியாகி குட் ரெஸ்பான்ஸை பெற்றன. இந்நிலையில் விடாமுயற்சி படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன்படி இதுவரை எடுக்கப்பட்ட ரஷ் காட்சிகளை அஜித் பார்த்துவிட்டு படம் ஹாலிவுட் தரத்தில் வந்திருக்கிறது என்று மகிழ் திருமேனியை பாராட்டி என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் செய்து விட்டதாக அஜித் சொன்னார் என கூறப்படுகிறது. மேலும் விடாமுயற்சி ட்ரெய்லர் வெளியிட உள்ளனர். இதனால் படக்குழு இதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இதனால் அஜித் ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.